How much you miss him? I desperately miss him like a lot. அம்மாவுக்கு தெரியக்கூடாது அப்படின்ட்டு அப்பா இறந்ததுக்கப்புறம் நான் சொல்லவே இல்லை. Dr. Shivarma, Oil Tarum Ayurveda and GT Holidays presents Behindwoods Master Inspirers with director Gautam Vasudev Menon. Actually, Vaaranam Aayiram வரப்ப தான் அப்பா தவறிட்டாங்க. I wrote it அவர் இறந்து போனதுக்கப்புறம் அந்த ஏர்க்ராஃப்ட்ல திரும்பி வந்துட்டு இருக்கும்போது நான் அது படமா இல்லை, அது படத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, இது பண்ணலாம் அண்ட் 2 கேரக்டருமே நானே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். saw some of my father's pictures அந்த லுக்கில் அவரே மாறி ஒன்று பண்ணார். சார் he'll always smoke but he'll keep telling me when he lies, he says அவர்கிட்ட என்ன வேணாலும் பேசலாம். அவர் ஒரு ஸ்கூட்டரை வச்சுட்டு எல்லா இடத்துலையும் வருவார். நான் ஒரு ஓரமாக எங்கேயோ ஒரு இடத்துல தேடி கண்டுபிடிச்சி ஒரு பொண்ணு உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன். ஒரு மரத்துக்கட்டில் இது இங்கே வந்தால் யாரும் பார்க்க மாட்டாங்க. அந்த அவர் பார்த்துருவார். பிரிங் அவர் ஹோம், வை டு யூ வாண்ட் டு ஸ்டாண்ட் அண்ட் டாக். அதாவது யாருக்கு பயந்து நம்ம இங்கே நிற்கிறோமோ அவரே வந்து வீட்டுக்கு கூட்டு வந்து உட்கார வச்சு பேசுகிறா. நீ How much you miss him? I desperately miss him like a lot. அப்பா இறந்ததுக்கப்புறம் நான் சொல்லவே இல்லை. இன்ஃபேக்ட் வீட்டில் அந்த சீக்வன்ஸ் நான் என் வீட்டில் தான் பாதி பண்ண ஷூட் பண்ணேன் வாரணம் ஆயிரம். ஆனால் இந்த டெத் சீக்வன்ஸும் இந்த ஃபியூனரல்லாம் வீட்டில் ஷூட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு செட்டு வெளியே போட்டோம். ஏன்னா அம்மாவுக்கு தெரியக்கூடாது அப்படின்ட்டு. அவங்க ஏதாவது அப்புறம் இந்த தங்கச்சி ஃப்ரெண்டோட பழகிறது இதெல்லாம் எனக்கு என்னமோ கௌதமே பண்ண மாதிரி தான் தோணுது. இல்லை இதை சொன்னால் வீட்டில் அடி விழும். ஆனால் இது வந்து Dr. Shivarma, Oil Tarum Ayurveda and GT Holidays presents Behindwoods Master Inspirers with the Gautam Vasudev Menon. ஆக்சுவலாக வாரணம் ஆயிரம் வரப்போ தான் அப்பா தவறிட்டாங்க. It was written because my father passed away. Actually, it was inspired by my life with my father. அதில் வந்து நிறைய காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஐ இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் மை ஃபாதர் அப்படின்னு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ அபவுட் ஹிம். ஏன்னா ஒரு ஃபாதர் வந்து சில சின்ன சின்ன டயலாக் அந்த படத்தில் அப்போ இவர் க்ரோன் அடல்ட் நான் ஓடிம்பார். எனக்கு ரொம்ப சிம்பிளாக முடிச்சுட்டு போயிட்டான். யுவர் ஆன் யுவர் ஓன், அவ்வளோதான். அது இவர் க்ரோன் அடல்ட்டும். அதில் ரொம்ப நாசுக்காக ஒரு சீன் இருக்கும். கிட்டார் எடுத்துகிட்டு அவன் தேடி போயிடுவான். அந்த பொண்ணு ரூமில் தங்குவான். ஐ திங்க் ஷீ இஸ் ஸ்டேயிங் வித் இம். டப்புன்னு அம்மாட்ட கொடுப்பார் ஃபோனை. ஒரு சாதாரண மிடில் கிளாஸில் இருக்கிற அப்பா வந்து அதுக்கு மேலே பேச மாட்டார் பையன்கிட்ட. இது எல்லாமே உங்கள் அப்பாவோடைய கேரக்டர்ஸ். Exactly. Surya hasn't seen that, but it was me telling Surya that this is how he was. And without telling him that இந்த மாதிரி பண்ணலாமா, because that image was imprinted in my head. I wrote it. அவர் இறந்து போனதுக்கப்புறம் அந்த ஏர்க்ராஃப்டில் திரும்பி வந்துட்டு இருக்கும்போது நான் அந்த அவரை ஃபஸ்ட்டு பார்த்ததுலேருந்து அவரை கடைசியாக பார்த்த வரைக்கும் என்னுடைய ஒரு நினைவுகளாக ஒரு ஞாபகங்களாக அதை பற்றி நான் எழுதினேன் என்னோடய லேப்டாப்பில். ஜஸ்ட் அபவுட் ஹிம். அது படமாக இல்லை, அது படத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஐ ஜஸ்ட் ரோட் அபவுட் ஹிம். அப்பாவை பற்றி நான் எழுதினேன் அண்ட் ஐ கெப்ட் இட் டு மை செல்ஃப். அதுக்கப்புறம் இந்த படத்தோட டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆகும்போது சூர்யா இந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்கேன், இட்ஸ் பேஸ்ட் ஆன் மை ஃபாதர், நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி நான் சூர்யாட்ட கதை சொன்னது ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரி ஆஃப் அ யங்ஸ்டர். ஒரு அவன் வீடு, அப்பாவுடைய கேரக்டர் அவ்வளோவா இருக்காது அந்த கதையில். அவன் ஒரு ஆர்மி ஆஃபீஸராக போய் ஜாயின் பண்ணி என்ன பண்ணா அப்படின்ற மாதிரி ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரி. அதில் ஒரு லவ், ஒரு 3-4 லவ் ஸ்டோரிஸ்லாம் இருக்கும்னு சொன்னப்போ நல்லா இருக்குது பண்ணலாம் அப்படின்னாரு. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ ஐ வாஸ் நாட் ரியலி இந்த மூட் டு ரைட் ஆல்சோ. பட் ஆஃப்டர் ஹி பாஸ்ட் அவே ஐ ரோட் அபவுட் ஹிம் அண்ட் சடன்லி ஐ ரெட் ஆல் தட் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் ஆஃப்டர் த ஃபியூனரல். அண்ட் ஐ ரோட் திஸ் இன் டு த ஸ்க்ரீன் பிளே அண்ட் ஐ நரேட்டட் டு சூர்யா. இதுதான் நான் வெயிட் பண்ணிருந்தேன், இது பண்ணலாம் அண்ட் 2 கேரக்டருமே நானே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். இன்ஃபேக்ட் அந்த ஃபியூனரல் டைமில் ஹி வாஸ் வித் அஸ். ஸோ ஹீ கேம் ஹோம், ஹீ saw some of my father's pictures. இதே மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லுக்கில் அவரே மாறி வந்து பண்ணார். பட் வாட் எவர் ஐ ரோட் வாஸ் வாட் ஐட் சீன் ஆஃப் மை ஃபாதர், ஹவு ஹி வாஸ் வித் மை மதர். அவங்க 2 பேரும் அவங்க எப்படி மீட் பண்ணாங்கன்னு என்கிட்ட சொன்னது. நான் என் தங்கச்சிங்கெல்லாம் பிறந்ததுக்கப்புறம் எப்படி இருந்தாங்க, எங்கே இருந்தாங்க. கேலிக்கட்லேருந்து அவங்க சென்னைக்கு ஷிஃப்ட் ஆனது, அந்த ட்ரக்கில் வந்தது, அவரே ஓட்டிகிட்டு வந்தார். அண்ட் என் கூட அவர் எப்படி பேசினார். he'll always smoke but he'll keep telling me when he lies, he says you should never smoke, okay, ஸ்மோக் பண்ணுவார். ஸோ ஐவ் நெவர் ஸ்மோக் அ சிகரெட் மை ஹோல் லைஃப் ஆக்சுவலி. ஐயா ஸோ அதெல்லாமே இது இந்த படத்துக்குள்ளே ஒரு கேரக்டராக இருக்கணும். ஸோ இட்ஸ் நாட் மென்ட் டு பி அ பயோபிக். ஒரு நம்ம அந்த அளவுக்கு இன்னும் ஆகலை ஒரு பயோபிக் மாதிரி ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கில் ஒன்று பண்ணணும் அப்படின்றதுக்கு. அண்ட் மை ஃபாதர் ஆல்சோ இஸ் நாட் லைக் அ பிக் பர்சனாலிட்டி ஒரு எனிதிங், பீப்புள் நோ ஹிம், அதெல்லாம் கிடையாது இல்லை. பட் ஐ தாட் எல்லாருக்குமே இது ரிலேட் ஆகும் அப்படின்னு நினச்சேன். எனி கிட் எனி யங்ஸ்டர் அவங்க அப்பாவோட கனெக்ட் பண்ணிப்பான் அப்படின்னு நான் நினச்சி தான் அந்த படம் பண்ணேன். ஐ கால் மை ஃபாதர் டேடி, அது அப்பான்னு நான் மாற்றல, அவ்வளோதான். ஸோ ஐ கெப்ட் இட் லைக் தட். நீங்களும் உங்கள் அப்பா ரொம்ப க்ளோஸோ? வெரி வெரி க்ளோஸ். இஸ் வெரி க்ளோஸ் டு மீ, மை சிஸ்டர்ஸ். ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தான் இருப்பார். அது ஒரு there's a clear difference இல்லை. ஒரு ஃபாதராக இருக்கிற ஒரு கேரக்டரும் ஒரு ஃபாதர் வாஸ் ஆல்சோ அ ஃப்ரெண்ட். அவர் என்ன வேணாலும் பேசலாம். யூ டோன்ட் ஹேவ் டு திங்க் ட்வைஸ். நான் படித்த புக்ஸ், நான் கேட்ட மியூசிக், நான் பார்த்த படங்கள் எல்லாருமே அவர் சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான். ஐ ஸ்டார்ட் ரீடிங் அட் அ வெரி யங் ஏஜ். He gave me my first book. Is it a PG Wodehouse, read this அப்படின்னு சொல்லுவார். இப்போ ஒரு லைப்ரரியில் ஒரு மெம்பர்ஷிப் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. அண்ட் தென் he let me ride his Lambretta school. ஃபஸ்ட் இதை ஓட்டு, அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லுவார். அண்ட் he came to college. நான் ஹாஸ்டலில் அங்கே தங்க போகும்போது என்ன அவர் தான் வந்து ட்ராப் பண்ணி ஒரு 500 ரூபி கையில் கொடுத்துட்டு எவ்ரி வீக் he'll write me a letter.
He taught me how to bowl. I was a cricketer in school and college. He taught me how to bowl. நான் ஸ்கூல் மேட்சஸ்லாம் ஆடும்போது வந்து திடீர்னு விளையாட்டு இப்படி திரும்பி பார்த்தா அங்கே ஓரமாக நின்று பார்த்துட்டு இருப்பார். He won't even tell me that he's come, but I will see him and he'll go off. Then நான் வந்துட்டு நான் சொல்லுவேன் அவுட் ஆகிட்டேன் அந்த மாதிரி, இல்லை பார்த்தேன் ரொம்ப ஃபார்வர்ட் வந்து பேட்டுக்கும் பேட்டுக்கும் கேப் இருந்துச்சு அப்படிலாம் சொல்லுவார். ஸோ he was very, and we used to sit and watch இந்த ஆஸ்திரேலியா மேட்சஸ்லாம் 5 o'clock ஸ்டார்ட் ஆகும். நான் கீழே வரத்துக்குள்ளே he'll be sitting to watch the match at 4:45, 4:50 he'll wake up and he'll call me also. உங்கள் பசங்க 2 பேருமே கிரிக்கெட்டர்ஸ்ல? ஆமாம், 3 பசங்க. சாரி 3 பசங்க, 3 பேருமே கிரிக்கெட்டர்ஸா? யா, அவ்வளோ பேர்? hopefully they will be. Yeah, okay, but they're at it. They're at it right now. ஸோ உங்களுக்கு அப்பப்போ சும்மா ரிலாக்ஸ்டாக உட்காந்துருக்கப்போ அப்பா பற்றி எந்த ஞாபகம் வரும் அடிக்கடி? ஐயோ நிறைய வரும். நிறைய அவர் சொன்ன விஷயங்கள், எனி ஃபிலிம் தட் ஐ வாட்ச், எனி புக் தட் ஐ ரீட், சம்திங் ஃபனி, வெரி குட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர், ரொம்ப லைட்டாக இருக்கும். அவர் சொன்ன விஷயங்கள் அப்படியே அந்த அவர் ஒரு ஸ்கூட்டரை வச்சுட்டு எல்லா இடத்துலையும் வருவார். நான் ஒரு ஓரமாக எங்கேயோ ஒரு இடத்துல தேடி கண்டுபிடிச்சி ஒரு பொண்ணு உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன். ஒரு சைக்கிள் என்கிட்ட இருக்கும், அவங்களுக்கு ஒரு சைக்கிள் இருக்கும், ஒரு மரத்துக்கடியில் இது இங்கே வந்தால் யாரும் பார்க்க மாட்டாங்க. அந்த டைமில் இல்லை, ஐம் டாக்கிங் அபவுட் 89, 90, 91, 92 அந்த டைம் சொல்கிறேன். ஒரு சின்ன கன்சர்வேட்டிவாக ஒரு பயந்துட்டு இருப்போம், அவங்க வீட்டில் பார்த்தா தப்பாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. சிட்டி அர்பன் லைஃப் தான், பட் ஒரு ஓரமாக எங்கேயோ உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவர் பார்த்துருவார். பிரிங் அவர் ஹோம், வை டு யூ வாண்ட் டு ஸ்டாண்ட் அண்ட் டாக் ஆன் தி ரோட். அதாவது யாருக்கு பயந்து நம்ம இங்கே நிற்கிறோமோ அவரே வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு பேசுகிறா, நீ இந்த மரத்துக்கடியிலேயே ரோட் மோனிலையும் நின்று பேசாத அப்படின்னு சொல்லுவார். ஸோ he was like that. There was nothing, there was no need to hide anything from him. How much you miss him? I miss him like a lot. Yeah. All of us at home. Yeah. ஒரு பெரிய மாதிரி ஒரு அக்கா தங்கச்சிங்க, நிறைய கசின்ஸு, தாத்தா வீடு, இந்த மாதிரியான ஒரு ஃபேமிலி ஸ்ட்ரக்சர்லேருந்து வந்தது கூட நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸை இயல்பாகவே உங்களுக்கு கொடுத்துருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு இன்பில்ட்டாக ஒரு நேச்சுரல் ஃபிட்னஸ்லேருந்தே உங்களால் அதை ஹேண்டில் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறீங்க? யா, ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, 2 பக்கமும் ஆக்சுவலாக அம்மாவுடைய சைடில், அண்ட் கல்ச்சுரல் மிக்ஸ் ஆல்சோ. ஒரு ஹார்ட்கோர் தமிழ் ஃபேமிலி, இந்த பக்கம் ஒரு மலையாளி ஃபேமிலி. And Tata was like, he retired as a deputy commissioner of labor, and then he joined Devi Theatre as the manager because he was a film buff. So all my films growing up years, I would go to Devi Theatre and watch with him. So அங்கே ஒரு early influence to films எல்லாமே. வீட்டில் திட்டு வாங்குவார், இந்த படம் அந்த காணொலியில் எது கூட்டு போனீங்க, இட்ஸ் அடல்ட் ஃபிலிம், நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படின்லாம் திட்டு வாங்கியிருக்காரு தாத்தா. பட் தாத்தா வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி கூல், அவரும் அந்த மாதிரி தான் இருந்தார். இந்த பக்கம் பார்த்தா என்னுடைய பாட்டி, நான் சொன்னல அம்மா அச்சம்மான்னு கூப்பிடுவோம், ஷீ லிவ் டு பி 100, அவ்வளோ நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க, டாக் ஸோ மச் அபவுட் லைஃப் அண்ட் எவ்ரி திங். ஐ லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் ஹர். ஸோ இட் வாஸ் அ மிக்ஸ் ஆஃப் அ பிக் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. மை மதர்ஸ் சிஸ்டர்ஸ், மை மதர்ஸ் பிரதர் இஸ் அ டாக்டர் இன் ஆஸ்திரேலியா, ஹிஸ் வைஃப், we're all very close knit, and I'm influenced and inspired by them a lot. Yeah. ஏன்னா எல்லா உறவுகளையும் அதோடைய அழகோடு சொல்ல முடியுது. இப்போது யங்ஸ்டர்ஸ் லவ் பண்ணுறது அது பண்ணலாம், பட் இப்போது பெரிய சூர்யாவுக்கும் சிம்ரனுக்கும் நடுவில் இருக்க அந்த ரொமான்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப கிளாஸாக இருக்கும். ஏன்னா அதெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணுறது தான் சிரமம். தட் வாஸ் ஈஸி கோபி. அப்படியே அப்பாவும் அம்மாவும் அப்படியே அதான் கேட்குறேன். ஏன்னா அப்படி ஒரு ஃபேமிலி சர்க்கிளுக்குள்ளே வர, அஃப்கோர்ஸ் அவங்க காலேஜில் படித்தது எனக்கு தெரியாது, நான் பார்க்கல. பட் அவங்க சொன்ன விஷயங்கள் அப்பப்போ நம்ம டைனிங் டேபிள் உட்காந்துட்டு இருக்கும்போதோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. இப்படி தான் அவர் வந்து ஹாஸ்டலுக்குள்ளே வருவார், வந்து நான் அப்போ லெக்சராக இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அதை நோட் பண்ணி மைண்டில் ஏறும் இல்லையா. ஸோ இதை எழுதும்போது ஐ வெண்ட் அண்ட் ஆஸ்க்ட் மை மதர் அகெயின், அம்மா அன்றைக்கி சொன்னீங்கல்ல, அதை இன்னும் கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கள். ஷீ டிடன்ட் நோ ஐ வாஸ் மேக்கிங் எ ஃபில்ம் அபவுட் திஸ். அப்பா இறந்ததுக்கப்புறம் நான் சொல்லவே இல்லை. இன்ஃபேக்ட் வீட்டில் அந்த சீக்வன்ஸ் நான் என் வீட்டில் தான் பாதி படம் ஷூட் பண்ணேன், வாரணம் ஆயிரம். ஆனால் இந்த டெத் சீக்வன்ஸும் இந்த ஃபியூனரெல்லாம் வீட்டில் ஷூட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு செட்டு வெளியே போட்டோம். ஏன்னா அம்மாவுக்கு தெரியக்கூடாது அப்படின்ட்டு, அவங்க ஏதாவது வருத்தப்படுவாங்க அப்படின்றதுனால தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஐ கெப்ட் ஆஸ்கிங் அவர், நீங்கள் அந்த காலேஜில் நடந்தப்போ ஒரு விஷயம் சொன்னீங்களே, அப்புறம் அப்பா பற்றி இது சொன்னீங்களே, எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவங்க சொன்னதை மாண்டாஜஸ் வச்சு தான் நான் அதை அப்படியே ஷூட் பண்ணேன். ஆக்சுவலாக அந்த இதை பார்க்குறப்ப அவர் எவ்வளோ பெரிய ஒரு இல்லை பயங்கரமான ஒரு 10 கௌதம் என்ன நினைக்கிறவர். ஐ திங்க் இன் அ குட் வே ஐம் சேயிங். என்னுடைய சிஸ்டருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, 12th standard படிக்கும்போது நான் சொல்கிறேன், 11th, 12th, 16, 17, 18-year-old girls, they'd come home only because of my father, not because of me. They'd come to see my father because they liked him a lot. அப்புறம் இந்த தங்கச்சி ஃப்ரெண்டோட பழகிறது, அதில் அந்த லிமிட் மாறாமல் இருக்குது, அப்புறம் அது வீட்டுக்கு தெரியாமல் கண்ணக, இதெல்லாம் வந்து காட்சியாக நிறைய படங்களில் இருக்குதான். ஆனால் சின்ன நுட்பத்தோடு வந்து இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எனக்கு என்னமோ கௌதமே பண்ண மாதிரி தான் தோணுது. இல்லை இதை சொன்னால் வீட்டில் அடி விழும், ஆனால் இது வந்து நடந்த விஷயம் தான், அது அப்படியே ஈஸி. ப்ளஸ் சிம்பு, யூ சீன் திஸ் த்ரூ சிம்புஸ் ஐஸ், அண்ட் சூர்யா அண்ட் வாரணம் ஆயிரம் எக்ஸலண்ட் கம்பெல்லிங் ஆக்டர்ஸ். நம்ம சிம்புட்டெலாம் வந்து ஜஸ்ட் இதுதான் மூடுன்னு சொல்லி கொடுத்தா போதும். சி ஐ ஆல்சோ ஆன் another note, I don't direct actors. நான் போய் ஆக்டர்ஸ்ட்டை வந்து
I'm an actor now in some films, so I know how directors handle you. இது பண்ணாதீங்க, கண்ணு கொஞ்சம் கீழே வச்சுக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. That's not what you're supposed to do. You leave it to the actor. அதனால தான் அந்த ஆக்டர் நம்ம காஸ்ட் பண்ணியிருக்கோம். And then you see what he can give you. So I just create the mood and the environment and I leave it to them. And then I grab, if I don't like it, ரொம்ப நம்ம நினச்சது ரொம்ப ஹெவியாக இருந்தால் மட்டும் போய் கொஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் தவிர, I just let them be. So Simbutலாம் வந்து, and Surya also in form, no? Surya and all is like brilliant. You don't have to do much. They just recreate the whole situation and give it to you like that. Behindwoods Master Inspirers with Director Gautam Vasudev Menon. Title sponsor Dr. Sri Varma. Ayil Tharum Ayurveda. Aruvi Sikichai Illa Gunam Ayul Kala Nivaranam. And GT Holidays, South India's #1 travel brand. Dr. Sri Varma, Ayil Tharum Ayurveda and GT Holidays presents Behindwoods Master Inspirers with Director Gautam Vasudev Menon.